ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சான்ஸ். நான் உங்கள் சங்கீதா. நம்ம இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ் சான்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களை உடனே வந்தடையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா என்ன, அது எப்படி வரும், பார்க்க எப்படி இருக்கும்னு நான் இங்கே இமேஜ் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி வரும்னு சொல்லிடுறேன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு கம்யூனிகபிள் வைரஸ். கம்யூனிகபிள் வைரஸ்னா என்ன? தொற்று நோய் மாதிரி, லைக் கொரோனா வைரஸ் மாதிரி. கொரோனா வைரஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் மாறி மாறி இன்ஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் இன்ஃபெக்ட் ஆகும். அதுக்குன்னு இது உயிரை கொள்ற நோய் கிடையாது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஆனால் வந்து நம்ம ஸ்கின் மேலே ஒன்ஸ் வந்துருச்சுன்னா உங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிடும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. உங்களே வச்சு செஞ்சு விட்டு போயிடும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இருந்திருந்தாலும் இருந்திருந்தா நான் இவ்வளோ தூரம் அதை வளர விட மாட்டேன். கிட்டத்தட்ட பாஸ்ட் ஒரு 3 to 4 months வரையுமே நான் இது கூட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 to 4 months இல்லை, மோர் தென் இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்தது. இப்போ வரையுமே நான் அது கூட டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்னோட அலட்சியம் தான் அது காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்படி வந்தது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல என் தம்பிக்கு வந்தது. எப்படி வந்தது எங்களுக்கு சரியா தெரியல. எங்க வீட்டில் கன்சல்ட் பண்ணும்போது அவன் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்து சரியா குளிக்காதனால வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்லோ எங்கேயா பொது வழியில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, வாட்டர் அதாவது ஸ்விம்மிங் பூல்லோ இல்லை தீம் பார்க் போனால் நம்ம குளிக்கிறதோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்கு வந்தவொடனே குளிச்சிருங்க. அதுதான் நான் பண்ற அட்வைஸ். அவன் எப்படி விட்டான்ட்டே தெரியல. ஆனா வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்னதாக வந்திருக்கு. வந்துட்டு எங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக அவேர்னஸே இல்லை. ஆக்சுவலாக நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் அவ்வளோவா பேசுறதுக்கு டைம் இல்லை. நான் தூங்கும்போது அவங்க முடிச்சிருப்பாங்க, அவங்க தூங்கும்போது நான் முடிச்சிருப்பேன். அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருன்ட்டு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா, அதை அடுத்தடுத்து எங்க அப்பாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. எங்க அப்பா கிட்ட இருந்து அம்மாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அம்மால இருந்து எனக்கு வந்துருச்சு. ஆக மொத்தம் வீட்டுல இருந்த 4 பேருக்குமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. காரணம் எப்படின்னா, அவன் துணியை நாங்க தனியா ஊற போடல. அதுதான் ஒரு விஷயம். உங்க வீட்டுல யாருக்கா ஒருத்தருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்களோட துணியை தனியா ஊற போடுங்க. மெயினா சுடு தண்ணியில ஊற போடுங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் தயவு செய்து போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. இல்ல சித்தா, ஆயுர்வேதா அதை மாதிரி போறனா கூட ஓகே. பட் ஒண்ணு வந்தாலே தயவு செய்து போய் கன்சல்ட் பண்ண சொல்லுங்க அவங்கள. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எனக்கு வந்தது. எனக்கு இதை மாதிரி ஒரு விஷயம் எங்க வீட்டுல போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ என் கையில ஒரு சின்னதா ஒண்ணு வந்தது. முன்னாள் தான் நான் ஆக்சுவலா ஷேவ் பண்ணாரு வரதுக்கு முன்னாள். ஸோ அதனால எனக்கு வந்ததுன்னு நான் நினைச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இது என்னது இப்படி வந்திருக்கு, இது மாதிரி வந்தா இது படம் மாதிரி போய் இது டாக்டரை கன்சல்ட் பண்ணுன்னு சொன்னா. நான் சொன்னேன், இது நான் ஷேவ் பண்ணேன்டி. அப்ப 2-3 தடவை ரேசர் அது மேலேயே ஸ்வைப் பண்ணனால இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா அவ எனக்கு ஃபர்ஸ்டே சொன்னான், இது மாதிரி ஒண்ணு படம்டி, இது போய் ஹாஸ்பிட்டல்ல பாரு, இது எல்லா ஃபுல் பாடிக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலா இப்ப நடந்துட்டு இருந்தா, இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் பிகினிங்ல நடந்துகிட்டு இருந்தது இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா கையில ஒண்ணு இருந்தது. அது பெருசாயிட்டே போச்சு கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் உடம்புல அங்கங்க வர்றது. அப்புறம் தான் நான் நோட்டீஸே பண்ண ஆரம்பிச்சேன். என்னடா இது இப்படி உடம்புல வருது அப்படின்னா. சீரியஸா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரையுமே. நான் எனக்கு இப்பவுமே கியூர் ஆகல. இப்போ வரையுமே நான் அந்த இன்ஃபெக்ஷனாலே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்ன ஆச்சுன்னா, அப்புறம் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஈவன் என்னால இன்னர்ஸ் கூட ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. அப்போ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போயிருந்தேன். ஆஃபீஸ் போயிருந்தா சுத்தமா கம்ஃபர்டபுளாவே இருக்காது. இச்சிங்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நம்மளால ப்ராப்பரா உட்கார முடியாது. எப்பவுமே இச்சிங்னஸ் ஃப்ரீக்வெண்டா இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்பவே நான் பிகினிங்லேயே ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு கரெக்டா ஒர்க் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால அந்த இன்ஃபெக்ஷனுமே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட அப்புறமா ஒரு டெர்மட்டாலஜி போய் நான் கன்சிடர் பண்ணேன். ஒரு 20 டெர்மட்டாலஜிஸ்ட் எப்போ கன்சிடர் பண்ணேன்னா, டிசம்பர் ஸ்டார்டிங்ல தான் நான் போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டே பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க ஒரு 20 டேஸ்க்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க. நல்லாவே ரெடியூஸ் ஆயிருந்தது. 20 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி வர சொன்னாங்க. ஆக்சுவலாக டைம் நியூ இயர் டைம். அதனால வந்து என்னால் போக முடியல. அதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து 1 வீக் ஒன்ஸ் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வருவாங்க. அந்த 1 வீக் நான் டேப்லெட் எதுவுமே எடுக்கல. பட் ஆனால் திருப்பி எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்ட இச்சிங்னஸாக இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்மளால கான்சென்ட்ரேட்டாக பண்ணவே முடியாது. ரொம்ப இச்சிங்காக இருக்கும், கஷ்டமா இருக்கும். இன்னும் எனக்கு கூட பரவாயில்ல. எங்க அம்மா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட அவங்க கிட்டத்தட்ட 3 டாக்டர் மாறி மாறி பார்த்துட்டாங்க. அப்போ கூட அவங்களுக்கு செட் ஆகல. ஸோ இதனால என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தா ஃபர்ஸ்ட் போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட பாருங்க. ஆர் நீங்க சித்தா, ஆயுர்வேதா அதை மாதிரி போறீங்கன்னா கூட ஓகே. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி நிறைய இருக்கு. எது வேணா போங்க. ஆனா பிகினிங்லயே போயிடுங்க. அதுதான் பெஸ்ட். அலட்சியமா மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க.
ஏன்னா இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப என்ன சொல்றது, நமக்கு வந்து இது ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி கை கால் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும், பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஈவன் நான் இப்போ கூட மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். டாக்டர் கொடுக்குற மெடிசனையோ இல்லை ஆயில்மெண்ட்டையோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை மெடிசன் கம்ப்ளீட்டாக ஒரு மார்க் கூட இல்லாமல் போகிற வரையும் கண்டிப்பாக மெடிசன் எடுங்க. அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்போவுமே மெடிசனை நிறுத்திடாதீங்க. ஒன்று ரெண்டு மறையும், காயம் ஆறுற மாதிரி இருக்கும், அதனால வந்து நிறுத்திடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா இச்சிங் வர ஆரம்பிக்கும். இச்சிங் வரும்போது பயங்கரமாக வரும். நான் சொரிஞ்சு சொரிஞ்சு அங்கங்கே எனக்கு பிளட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால. ஸோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் ஒரு டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களோட துணியெல்லாம் தனியாக ஊற வச்சுட்டு வைங்க. ஒன்றா வாஷிங் மிஷினில் போடாதீங்க. எங்கள் வீட்லேயே அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆச்சு எல்லாருக்குமே. துணியை தனியாக வாஷிங் மிஷினில் துவைங்க. அவங்களோட திங்ஸை அவங்களே மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள் ப்ராப்பராக. முடிஞ்சால் அவங்க துணியை அவங்களே வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள். இதனால் நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கிறதா அர்த்தம் இல்லை. நம்ம போராட வேண்டியது நோயோட, நோயாளிகளோட இல்லை. இந்த டைலாக்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், கொரோனாக்காக பேசுனது. ஆனால் நான் பட்டதுனால நான் இதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல். ஒன்றே ஒன்று வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இமேஜ் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் டாக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரீயாக மட்டும் விட்டுறாதீங்க, சரியா போய்டும்ட்டு. கண்டிப்பாக டாக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். எந்த டாக்டரை வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் வந்து டாக்டர் இது இங்கிலீஷ் மெடிசன் அது மாதிரி போகிறீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் மெடிசன் ஆயுர்வேதா சித்தா போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு டாக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு கன்ஃபார்மாக. இதனால நம்ம எதுவும் பெரிய நோயோ இல்லை இதுவோ அசிங்கமோ கிடையாது இதனால. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நம்மளோட உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம போய் இந்த மெடிசன் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ ஸ்வீட்டீஸ், நம்ம சேனல் மிஸ் ஆனிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீட்டீஸ்.